Hi, alternating current அந்த சாப்டர்ல LCR circuit and RLC circuit அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னா in a series LCR circuit R equal to 200 ohm and the voltage and the frequency of the main supply is 220 volt and 50 hertz respectively. On taking out the capacitance from the circuit, the current lags behind the voltage by 30 degree. On taking out the inductor from the circuit, the current leads the voltage by 30 degree. The power dissipate in the LCR circuit is okay. LCR circuit னு சொல்லுவோம், பட் நமக்கு வந்து RLC மாதிரி தான் வரைவோம், ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டர் கெப்பாசிட்டர். அண்ட் கொஸ்டின் படிச்சோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு RLC சர்க்யூட்டில் நீங்கள் கெப்பாசிட்டன்ஸை வெளியே எடுக்கும்போது என்ன இருக்கும், ஜஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் இருக்கும். அந்த கேஸில் அவங்க கொடுத்ததுபடி கரண்ட் லேக்ஸ், ஏன்னா இண்டக்டர் இருக்குல்ல, ஸோ வோல்டேஜ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். டாமினண்ட்னா லீடில் பண்ணும். ஸோ கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 30 டிகிரி. அதே நீங்கள் அந்த RLC சர்க்யூட்டில் இண்டக்டர் எடுக்கும்போது கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 30 டிகிரி. கரெக்டாக, ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்குது 30 டிகிரி. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பவர் எவ்வளோ டிசிபேட் ஆகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஜென்ரலி ஆவரேஜ் பவர் டிசிபேட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், என்னென்னா VI cos θ. இந்த தீட்டான்றது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் V and I. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. இதை வச்சு நீங்களால் போட முடியுமா அப்படின்னா போடலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் தெரியணும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு LCR சர்க்யூட் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது RLC சர்க்யூட், ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு இண்டக்டர் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இது எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேட்டரியில் கிடையாது, ஒரு AC சப்ளையில். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸாக ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டிவைசஸ். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் சோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் இன்னொரு கான்செப்ட் சொல்லிடுறேன், என்னென்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு நிறைய பேர்த்திட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க XL ஈக்குவல் டு XC. சரி, ஓகே, இந்த கண்டிஷன் இது தான். ஓகே, ரெசனன்ஸ்க்கு அதான் கண்டிஷன். பட் ரெசனன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், லெட்ஸே இதில் வந்து ஒரு வோல்டேஜ் இருக்குது, EMF கொடுக்குறோம். EMFோட இது வந்து சைன் வேவ், ஆசிலேஷன் வேவில் இருக்குது. லெட்ஸே சிக்மா நாட் சைன் ஒமேகா டின்னு வச்சுப்போம். இப்போது இதில் வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். அந்த கரண்ட்டோட எக்ஸ்ப்ரெஷன் எழுதுனா அதுக்குன்னு ஒரு I0 இருக்கும். I0 சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் -5. நான் +5ன்னு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. சரி, ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த கரண்ட் வந்து இந்த வோல்டேஜ்க்கு இன்ஃபேஸில் இருக்காது, சேம் ஃபேஸில் இருக்காது, கொஞ்சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் பை. இப்போ ரெசனன்ஸில், அதாவது XL ஈக்குவல் டு XC, அந்த கண்டிஷனில் என்னென்னா இந்த பை ஈக்குவல் டு 0. அப்போ பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்னென்னா, நமக்கு அந்த சர்க்யூட் வழியாக போகிற கரண்ட்டும் இந்த வோல்டேஜும் இன்ஃபேஸில் சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ ரெசனன்ஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, XL ஈக்குவல் டு XCன்னு சொல்கிறத விட அந்த RLC சர்க்யூட், LCR சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவர் சப்ளை தரோம்ல, அதுவும் இன்ஃபேஸில் இருக்கும், சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த சம் போட முடியும். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே கெப்பாசிட்டன்ஸ் தூக்கிட்டாங்க. கெப்பாசிட்டன்ஸ் தூக்குனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். பிளாக் எடுத்துப்போம். கெப்பாசிட்டன்ஸ் தூக்குனதுக்கப்புறமேட்டுக்கு கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை 30 டிகிரி. அதாவது இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் வந்து 30 டிகிரி லேக் ஆகிருக்கு. ஓகே, கம்பேர்ட் டு திஸ் வோல்டேஜ். இதே நீங்கள் இந்த கெப்பாசிட்டன்ஸை, இந்த இண்டக்டர் இருக்கும்போது ஜஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போது கரண்ட் லீட்ஸ் பை 30 டிகிரி. அப்போ நீங்கள் ரெண்டுமே வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, இதனால கரண்ட் 30 டிகிரி லேக் ஆகுதில்ல, அது கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போகும்போது 30 டிகிரி அப்பாக இருக்கும். ஸோ லெட்ஸே -30 டிகிரி இருக்குன்னா அது 30 டிகிரியில் அப்பா ஆகும்போது என்ன இருக்கும், 0 டிகிரி. ஸோ நமக்கு LCR சர்க்யூட் ஆஸ் அ ஹோலாக பார்க்கும்போது கரண்ட்டும் கிவன் வோல்டேஜ் சப்ளைவும், கிவன் பவர் சப்ளைவும் இன்ஃபேஸில் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா புரியுதில்ல. இது வந்து 30 குறைக்கு தான், இது வந்து 30 இன்க்ரீஸ் பண்ண தான். அதாவது 30 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா வாங்குற மாதிரி. அப்போ 0 தானே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது குறைக்கும் போது அது வந்து நல்லிஃபை பண்ணிடுது. ஸோ வி அட்டைன் ரெசனன்ஸ் கண்டிஷன் ஹியர். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் XL ஈக்குவல் டு XC. ஸோ இப்படி தான் நான் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு டெஃபினிஷன் தரேன். இது உங்களுக்கு புதுசாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பவர் டிசிபேட் அப்படின்னா நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம். அதாவது cos θ ஈக்குவல் டு 0 பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வின்றது நமக்கு தெரியும். வின்றது என்னது 220. ஸோ உங்களுக்கு I தெரிஞ்சால் யூ கேன் சப்ஸ்டியூட். பட் நமக்கு வந்து I தெரியாது. ஸோ நமக்கு ஐக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும், என்னென்னா I0 எல்லாமே, சாரி, ஐக்கு என்ன எக்ஸ்பிரஷன் என்னன்னா கிவன் மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை ரூட் ஆஃப் இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியல, R² ப்ளஸ் XL minus XC the whole square and resonance condition la XL equal to XC. So இந்த term 0 ஆயிரும். So R square root குள்ள இருக்கு, வெளியே வரும்போது just R வந்துரும்.
ஸோ எப்சிலான் நாட் பை ஆர். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுவும் எப்சிலான் நாட் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஃபார்முலாக்காக அப்படி எழுதியிருக்கேன். ஸோ பவர் டிசிபேட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் பை ஆர். ஸோ எப்சிலான் நாட் ஸ்கொயர் பை ஆர். ஸோ நமக்கு எப்சிலான் நாட் என்னவாக இருக்குது, மேக்ஸிமம் வோல்டேஜ் அதுதான் 220. ஸோ 220 இன்ட்டு 220 டிவைடட் பை ஆர் என்ன நமக்கு 200. ஸோ 200. ஸோ இங்கே 0 0 0 0 கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு வந்து 11 வந்திருக்கு. அப்போ 22 டைம்ஸ் 11 எப்படி கண்டுபிடிக்கலாம், 22 டைம்ஸ் 10 வந்து 220. ஸோ அதை விட ஒரு 22 ஆட் பண்ணும், அப்போ தான் 11 டைம்ஸ் வரும். ஸோ 2 4 2. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ ஏன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான். லைக் இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 22 × 11 எப்படி போட்டேன் அப்படின்றது. ஸோ இல்லை நீங்கள் நார்மலாக போடுறதும் போடலாம், ஜஸ்ட் அந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து சம் போட சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான். தேங்க்யூ. அப்புறம் ஒரு விஷயம், பயாலஜி பைட்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல்லேருந்து ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி தான். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, லைக் ஜஸ்ட் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், நான் இப்போ ஜஸ்ட் ஒரு நீட் அட்டம் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் இதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதில் வந்து 11th as well as 12th ரெண்டுமே இருக்குது. இல்லை நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன், பட் என்கிட்ட வந்து ஒரு லாங் நோட்ஸாக தான் இருக்குது. நான் லெக்சர் பார்த்தோ இல்லை கிளாஸ்லேருந்து ஒரு லாங் நோட்ஸ் ஒரு 2-3 நோட்ஸாக தான் பயாலஜி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மினிமல் மெட்டீரியல், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஆமாம், இது ப்ரொமோஷன் தான்.